ஆதவர்ஜுனா பேசினது அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிரான கருத்தா? இதுதானே கேள்வி. உங்களுடைய கட்சி கொள்கையை தானே அவர் பேசுறாரு. அந்த கட்சி கொள்கையை நீ பேசக்கூடாதுங்கிற ஒரு இடத்துல நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா அடிமைத்தனத்தை ஆதவர்ஜுனா செய்யறாரா, திருமாவளவன் செய்யறாரு? திருமாவளவன் அவர்கள் மக்களுக்கான ஒரு அரசியலை செய்யாமல் அவர் தன்னுடைய கட்சியுடைய எதிர்காலத்தை மட்டுமே மனதில் வைத்து நம்ம கட்சி, நம்ம இதோட ஆளுமை, இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு போலாம், நமக்கு பதவி, நமக்கு அதிகாரம், இதுல தான் நம்ம இருக்கணுமே ஒழியங்கிற அந்த எண்ணத்துல அவர் செயல்பட ஆரம்பிக்கிறாரு. இது அவருடைய கட்சியை மக்கள் மத்தியில ஒரு பெரிய அளவிற்கு பின்னடைவை உருவாக்கி இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு திருமாவளவன் அவருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொடியேற்றத்தை கூட அவங்க ஒவ்வொரு ஊர்ல மாவட்டங்கள்ல அங்கங்க கொடியேற்றுறது ஒரு சாதாரண விஷயம். இது எல்லா கட்சிகளையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப நாம் தமிழர் கட்சி அவங்க கொடியேற்றுறாங்க. ஏன் விஜய் அவர்களுடைய கட்சி இன்னைக்கு எல்லா பக்கமும் கொடியேற்றிட்டு இருக்காங்க, கொடிக்கம்பங்கள் நடுறாங்க. அவங்களோட கொடிக்கம்பங்கள்லாம் அகற்றப்படுகிறதா, புடுங்கி எரியப்படுகிறதான்னு பாருங்க, இல்ல. மாறாக இன்னைக்கு அதிகாரத்துல பங்கு பெற்று இருக்கக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி என்பது ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு முறையும் சர்ச்சையாவதும், அது சர்ச்சையாகிறதுங்கிறது ஊர்ல இருக்கக்கூடிய சாதிய சிந்தனை காரணம் அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டாலும் அந்த திமுக அரசு என்ன செஞ்சிருக்குன்னு பார்க்கணும். ஒரு கொடிக்கம்பத்தை நடுறாங்க. அந்த கொடிக்கம்பத்தை நடுவதற்கு அனுமதி கொடுத்த அவங்களை எல்லாம் இடைமாற்றம் செய்றாங்க. அனுமதி கொடுத்ததுக்குன்னா இதை விட ஒரு பெரிய அவமானகர செயலை திருமாவளவன் எப்படி பொறுத்துக்கிறாருன்னு எனக்கு புரியல. இப்ப கூட்டணியில இருக்காங்க, உள்ள இருக்கிற யாரோ ஒரு சாதி வெறியன், இவனோ ஒரு அயோக்கிய பைய அந்த கொடியை அகற்றணும், ஏதோ ஒன்று பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்துல செயல்பட்டாலும் கூட திமுக அரசு என்னவா நிக்கணும்? கூட்டணி கட்சிங்க, அவங்க நமக்காக கூட நிக்கிறவங்க, அவங்களோட கொடியை ஏத்துறதுக்கு நம்ம தானே அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கான அதிகாரத்தை தானே கொடுக்கணும். அந்த கொடியை நடணுங்கிற எண்ணத்துல தானே அவங்க செயல்படணும். ஆனா அந்த கொடியை புடுங்கி போறதே யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக காரங்களா தான் இருக்காங்க. அப்ப இங்க நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளை திமுக எப்படி பார்க்கிறது, எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள், அவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான ஒரு வழிமுறை, அவ்வளவுதான். திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை அவருடைய அரசியல் செயல்பாடு, அவர் தலித்தியம் பேசுறாரு, அம்பேத்கரியத்தை கொண்டு தமிழ் சமூகத்துக்கிட்ட பேசுறாரு, இதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. முரண்பாடு கருத்துக்கள் நிறைய இருக்கு. தலித்தியம் ஏன் உடன்பாடு இல்லை அப்படின்னா, அது தமிழ் இன ஓர்மையை சிதைக்கக்கூடிய ஒரு கருத்தியலா தான் நான் பார்க்கிறேன். தமிழர்கள் தமிழர்களாக தான் இருக்கணும். அங்க தலித்துகளாகவோ இல்ல ஆண்டைகளாகவோ எல்லாம் பிரிச்சுட்டுலாம் அரசியல் பண்ணோம்னா கண்டிப்பா அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்திவிடும். ஸோ அந்த தலித்திய அரசியலுக்கு எதிரானவன் நான். ஆனா திருமாவளவன் என்ற ஒரு அரசியல்வாதி காலங்காலமாக திமுகவுக்கு விசுவாசமா இருந்திருக்காரு. அவரே அதை சொல்றாரு. எந்த அளவுக்கு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 2009 இனப்படுகொலை காலகட்டத்துல அந்த கூட்டணியிலிருந்து வெளியில வந்துடணுங்கிற ஒரு அழுத்தத்தை எனக்கு மூத்தவர்கள் பலரும் கொடுத்தார்கள். இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பலருமே அதுல அடக்கம். அவங்க பலரும் இல்ல, திமுகவோட நீங்க கூட்டணி வச்சு கொண்டிருப்பது இது ஆபத்தான ஒரு சூழல், இந்த காலகட்டத்தில் நீங்க இன துரோகமாக அது மாறிவிடும், அதனால அதை செய்யாதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்ட பொழுது கூட நான் இந்த திமுக கூட்டணிக்கு உண்மையாக இருந்தேன்னு சொல்லி ஒரு இன துரோகம், அதாவது இனப்படுகொலைக்கு காரணமாக திமுக இருந்த காலகட்டத்திலும் கூட நான் அவங்களுக்கு துணையாக நின்றேன், இப்ப போய் நான் விலகி வந்துருவேனான்னு சொல்லி பேசுறாரு. இதுதான் அவரே மலிவுபடுத்திக் கொள்றது. இதுதான் அவரே மலிவுபடுத்தி. நீங்க உங்களுடைய கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் தான் நீங்க உண்மையா இருக்கணும். உங்க மக்களுக்கு தான் நீங்க உண்மையா இருக்கணும். உங்க மக்களுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நான் இந்த கூட்டணிக்கு நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னா, நீங்க அந்த மக்களை விலை பேசி விட்டீர்கள் என்றுதான் பொருள். உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களை நீங்க விலை பேசுறீங்கன்னு தான் பொருள்.